ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஹரி. சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷன்லாம் வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொன்னதுதான். லைக்கா நிறுவனம் இந்தியன் 2 படத்துல இருந்து வெளியில வர போறாங்க. இதை அவங்களுக்கு நெருங்கிய வட்டாரத்துல இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்தியன் 2 படம் மறுபடியும் எப்ப ஷூட்டிங் ஆரம்பிக்க போறாங்க, கமல் சார் எப்ப இந்த படத்துக்கு வந்து கால் ஷீட் தரப்போறாரு, எப்போ தரப்போறாரு, எவ்வளவு நாள் தரப்போறாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாத நிலையில மண்டை குழம்பி போய் இப்போ வந்து லைக்கா நிறுவனம் வந்து இதுல இருந்து வெளியில வர போறதா தகவல் வந்திருக்கு. ஸோ கமல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 40 தொகுதிக்கு வந்து அவரோட பார்ட்டி சார்பாக ஒரு கேம்பெயின் நடத்தி ஆகணும். ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தனித்து போட்டியிட போறது கிட்டத்தட்ட உறுதியாயிடுது. ஸோ அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ அதில் கான்சென்ட்ரேஷன் பண்றதுனால எப்போ அவர் கால் ஷீட் கொடுப்பாரு, எப்போ வந்து ஷூட்டிங் எடுப்பாங்கன்றது ஒரு பக்கம் தலைவலி இருந்தாலுமே கூட, அடுத்தது சங்கர் சார் இதுக்கு முன்னாடி 15 நாள் 17 நாள் ஷூட்டிங் எடுத்த சீன்ஸ் எல்லாமே டெலிட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த ஷூட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்து டெலிட் பண்ண போறாரு. அந்த சீன்ஸ் எல்லாமே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து எடுக்கலாம். ஏன்னா அந்த சீன்ல எடுத்த கமல் சாரோட அந்த மேக்கப் வந்து அவருக்கு பிடிக்கல, மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா வந்து மேக்கப் போட்டு மறுபடியும் ஒரு வேற ஒரு டீம் வச்சு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதுமாரி லைக்கா நிறுவனத்துக்கிட்ட இது வரைக்கும் இதுதான் பட்ஜெட், இதுக்குள்ளதான் நான் எடுக்க போறேன்றது இது வரைக்கும் சங்கர் சார் சொல்லல. படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்றது இது வரைக்கும் அவங்களால வந்து லாக் பண்ண முடியல அந்த டேட்டை. ஸோ படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல, எப்போ கால் ஷீட் கொடுக்க போறாருன்னு தெரியல. பல பிரச்சனைகளுக்கு இடையிலே வந்து இந்த படத்தை வந்து எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள வந்து ஒரு கொஸ்டின் எழும்பு இருக்கு. ஸோ அதன் மூலியமாவே வந்து இப்போ வந்து அடுத்த படத்துக்கான கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரஜினி சார் படத்தை அவங்க எடுக்க போறாங்க. இந்த பிரச்சனைனாலே இப்போ வந்து ஆல்ரெடி மார்ச் மாசத்துல இது ஷூட்டிங் வந்து ஷெடியூல் பண்ண இந்த படத்துக்கு இப்போ ஏப்ரல் மாசம் தள்ளி போயிருக்கு ரஜினி சாரோட படம். ஸோ இப்போ ரஜினி சாரோட தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கையான ஒரு வார்த்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க லைக்கா நிறுவனத்துக்கு. டைம் எடுத்துங்க, பொறுமையாவே பண்ணலாம், ஏப்ரல் மாசமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம், கூலா இருங்க அப்படின்ற மாதிரி ரஜினி சார் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து என்கரேஜிங்கான வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களா. என்னதான் இருந்தாலும் கமல் சார் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் ரஜினி சார்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால அவர் மேல இருக்கிற அந்த பழியை வந்து நீக்கிறதுக்காக ரஜினி சார் வந்து அப்படியே வந்து சாந்தப்படுத்துறாரு தான் சொல்றாங்க லைக்கா நிறுவனத்தை. ஸோ லைக்கா நிறுவனம் வந்து இப்போ அடுத்த படத்துக்கு, அதாவது ரஜினி சாரோட படத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த படம் ஏப்ரல் மந்த்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. ஸோ இப்போ அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்னன்னா, ரஜினி சார் இந்த படத்துல டபுள் ஆக்ஷன்ல நடிக்க போறாரு. அதுவும் நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ இதுல ஒரு வந்து ரோல் பாத்தீங்கன்னா போலீஸ் கேரக்டர்ல வராரு. இன்னொன்னு ரோல் வந்து தான் ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப லீக் அவுட் ஆயிருக்கு. என்னன்னா சமூக சீர்திருத்தவாதியா வரப்போறாருன்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதெல்லாம் ஆன்லைன் சோசியல் மீடியால இப்ப வைரலா ஸ்ப்ரெட் இருக்கு. ஆனால் இதை ஏஆர் முருகதாஸோட தரப்புல இருந்து இன்னும் உறுதிப்படுத்தல. எப்படியும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சோசியல் மெசேஜ் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி ரசிகர் இப்பவே வந்து எக்ஸைட்டிங் ஆகியிருக்காங்க இந்த படத்தை பத்தி. ஸோ ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ரஜினி சார் இது வரைக்கும் பார்க்காத ஒரு புதிய பரிமாணத்துல வரப்போறாரு, அதுவும் டபுள் ரோல்ல வரப்போறாரு. எந்த அளவுக்கு நீங்க எக்ஸைட்டிங்கா இருக்கீங்க? அதுவும் ரஜினி சார் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து போலீஸ் கெட்டப்ல பார்க்க போறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க இந்த படத்தை பார்க்கறதுக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.